Okay, good morning, good afternoon student. Now we are going to 10th standard continuation in this class. Last previous class 5.3 anti-caste movement சாதி சமய எதிர்ப்புகளுடைய என்ன சொல்லுங்க எதிர்ப்பினுடைய அதற்காக வந்து பாடுபட்ட தலைவர்களை பத்தி நம்ம பார்த்தோம். குறிப்பா ஜோதிபுலை பத்தி பார்த்தோம், நாராயணகுரு பத்தி பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி ஒரே ஒருத்தர் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஐயன்காளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? ஐயன்காளி. ஐயன்காளி was born in 1863 Bangalore of Thiruvananthapuram, then the principal state of Travancore. The discrimination of the faced child turned him to lead to the anti-caste movement, and the whole later fought the basic right of the including access of the public spaces of entry to schools. Inspired by the Sri Narayana Guru, Ayyankali founded the Sadhajana Paribalana Sangam, associated from the protection of in the poor in 1907. அதாவது ஐயன்காளி சொன்ன சொல்றாங்க சாதி சமய எதிர்ப்புகளுக்கு பாடுபட்ட ஜோதிபுலே மற்றும் நாராயணகுருளை அடுத்த இடத்துல வரவங்க பாத்தீங்கன்னா ஐயன்காளி. ஐயன்காளி 1863 1863 ஆண்டு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் வந்து உள்ள பெங்களூரில் வந்து பிறந்தார். மேலும் அவர் என்ன சொல்றாங்க அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா டிராவங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரி, அரசினுடைய ஆட்சி பகுதியாக இருந்தது. அப்போ குழந்தையா இருக்கும் போது அவர் சந்தித்த சாதி பாகுபாடுகள் மற்றும் அவரை சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் தலைவராக வந்து மாற்றியது. என்ன சொல்றாங்க சின்ன வயசுல ஒரு சாதி எதிர்ப்புகள்லாம் வந்து ரொம்ப மனம் வெதுங்கி ரொம்ப என்ன சொல்றாரு அதுக்கு அது எதிர்ப்பதற்காக ஒரு தலைவராக வந்து மாறினாரு. மேலும் பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகள் கல்விகள் கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். நானும் வந்து எல்லா இடத்துலையும் நிற்பேன், நானும் வந்து எல்லாரும் மாதிரி தான், எனக்கும் எல்லா இடத்துலையும் உரிமைகள் வேண்டும், நானும் ஸ்கூல்ல படிப்பேன், எல்லாரும் மாதிரி ஸ்கூல்ல படிப்பேன், பிராமணர்கள் படிக்கிற மாதிரி நானும் வந்து படிப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாரு அந்த மாதிரி உரிமைகளுக்காக இவர் போராடினார். மேலும் ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாது ஜன பரிபாலனா சங்கம் என்று அழைக்கப்பட்ட சங்கம் வந்து நிறுவப்பட்டது. அது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அசோசியேஷன் டு ஆஃபர் த ப்ரொடெக்ஷன் இன் த போர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரியா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இஸ்லாமிக் ரிஃபார்மர்ஸ், இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். ஆஃப்டர் த suppression of the great revolt of 1857, Indian Muslim locked to Western culture with the substitution the community fear of the Western education, Western rule, cultural and Western ideas, and the endeavor their religions. Therefore, only small section of Muslim accepted the new avenue for modern education. 1857 ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லிம்கள் மற்றும் மேற்கிந்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். என்ன சொல்றாங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷனு, மேற்கிந்திய கல்வி பண்பாடு, மேற்கிந்திய சிந்தனைகள் ஆகியவற்றை தங்களுக்கு மதத்திற்கு ஆபத்தாய் அமையுமோ என்ற ஒரு அச்சம் வந்து முஸ்லிம்கள் மடியே இருந்தது, இஸ்லாமியர்களிடையே இருந்தது. மேலும் ஆகையால் முஸ்லிம்களில் ஒரு சில பிரிவினர் மேற்கிந்திய கல்வியில் பயில முன் வந்தார்கள். என்ன சொல்றாங்க, முஸ்லிம்களில் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதிலே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தார்கள். ஓகே, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம், சர் சையத் அகமது கான். So born in Delhi into the nobly Muslim family, Syed Ahmad Khan taught the lack of education, especially modern education, had harmed of Muslim greatly and kept them backward. He assured of the Muslims accept the Western sins and the take of government service. He founded a scientific society and translated many English books, especially sins books, into Urdu. He believed that the interest of the Muslim hold a best served of the bonded with the British government rather than a pitch into with the rising nationalist movement. So with the advised the Muslim to take the English education and to consider and not it. டெல்லியில் உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் தான் வந்து சையத் அகமது கான். குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீகம் வந்து விளைவித்தது, மேலும் அவர்களை கீழ்நிலைக்கு வைத்து விட்டது என்கிற ஒரு நிலையை வந்து மனதில் வந்து கருதினார். மேலைநாட்டு கல்வி வந்து நம்ம ஜனங்களை வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க கீழே தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பை வந்து இவர் எண்ணினார். மேலும் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வந்து வற்புறுத்தினார். மேலும் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக என்ன சொல்றாங்க ஆங்கில நூல்களையும் அறிவியல் நூல்களையும் உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். 1 மார்க்ல கேட்பாங்க, உங்களுக்கு டிஎன்பிசி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரியா, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலிருந்தும் தேசிய இயக்கத்தில் இணைந்து காட்டியதிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டவர்களும் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நலன் கிடைக்கும் என்ற ஒரு அமைப்பை வந்து இவர் வந்து நம்பினார். அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படியும் வந்து அறிவுரை வழங்கினார். அதாவது ஒரே பாட்டுனா பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான்
மேலை நாட்டு கல்வியினுடைய ஒரு சில சார் அம்சங்களை வந்து அவர் என்ன சொல்றது மனம் விதிங்க ஒரு கொஞ்சம் மறைமுகமா எதிர்த்தாலும் நம்மளுக்கு இதுதான் வேணும், நம்ம இஸ்லாமியர்களுக்கு வந்து அதை நம்ம படிக்கணும், குறிப்பா அறிவியலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், மேலை நாட்டு கல்வி உங்க எல்லாருக்கும் வேணும்ன்றத வந்து முன்மொழிந்தவர் யாரு? சர் சையத் அகமது கான். ஓகே, நெக்ஸ்ட் அலிகார் மூவ்மெண்ட். Syed Ahmad Khan movement, the Aligarh movement is called because it's the central around the Aligarh movement. Anglo-Oriental College founded in 1875, which is the landmark of the history of Indian Muslim education. The college raised into the status of the university in 1920. சார் சையத் அகமது கான் 1875ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் நகரில் வந்து அலிகார் முகமதியார் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை வந்து நிறுவினார். இதில் அலிகார் இயக்கம் எனப்பட்டது. மேலும் அவர் இயக்கம் கல்லூரியை வந்து என்ன சொல்லுங்க மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்ற அலிகார் மூமெண்ட் என்று அழைக்கப்பட்டது. மேலும் இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல்லாக வந்து இருந்தது. மேலும் 1920 வந்து பார்த்தீங்கன்னா இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு யூனிவர்சிட்டியாக வந்து மாறியது. தியோபந்த் மூமெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தியோபந்த் வாஸ் எ ரிவலிஸ்ட் மூவ்மெண்ட் ஆர்கனைஸ்டு பை த ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் என்ன சொல்றாங்க உலமேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? உலமேன். The உலமேன் under the leadership of Muhammad Qasim Wantawi 1832-80 and the Rashid Ahmad Gangotri 1820-1905 founded the school of the Deoband of Sharnapur district of UP. So 1866. The school circle should be English education, Western culture, instruction of impact of the original Islamic religions and the aim of the moral and religious generation of the Muslim community. The next paragraph என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே. Maulana Muhammad ul Hasain became the new Deoband leader. The Jamaat ul Ulama Council of Theologians led by the him Avia concrete shape of the Hussain ideas, protection of the religious and political rights of the Muslim, the overall context of the Indian unity. ஸோ தியோபந்த் இயக்கம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு இயக்கமாக வந்து அமைந்தது. இது இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழமைவாத முஸ்லிம்கள் உலமாக்கள் என்று அழைக்கப்பட்டது. பழமைவாத முஸ்லிம்களால் என்ற உலமாக்கள் என்று அழைக்கப்பட்ட முஸ்லிம்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களால தொடங்கப்பட்டது. மேலும் இந்த உலமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் நானாதேவி மற்றும் ரஷீத் அகமது கதோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து நிறுவினார்கள். இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் ஆங்கிலேய கல்வியும் மேலை நாட்டு பண்பாட்டையும் வந்து புறக்கணித்தது. எங்களுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் வேணாம். இந்த பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. இஸ்லாமியர்களுடைய ஒழுக்கமும் மற்றும் அவங்களுடைய மதம் சார்ந்த கோட்பாடுகளும் கற்றுத்தரப்பட்டது. இந்த நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் வந்து மீட்டெடுப்பதாக வந்து அமைந்தது. அதில் மௌலானா முகமது ஹசைன் தியோபந்தின் புதிய தலைவராக வந்து இருந்தார். அவரினுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மற்றும் அதனுடைய தலைமையில் என்ன சொல்றாங்க இயக்கப்பட்ட ஜமைத்துல் உலமா இறையியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இறையியலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் மூலியமா வந்து என்ன சொல்றாங்க அவங்களுடைய கோட்பாடுகளை வந்து மனதில் ஜனங்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்ப்பவர்கள். சரியா? ஓகே. அசனுடைய கருத்துக்களால் இந்திய ஒற்றுமையும் என்னும் ஒட்டுமொத்த சூழல் முஸ்லிம்கள் அரசியல் சமய உரிமைகள் பாதுகாப்பு என்பது குறித்து உறுதியான வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா உசைனுடைய கோட்பாடு இஸ்லாமியர்களுக்கு வழிவகுத்ததாக வந்து இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5.5ல ஒரே ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. பரைஸ் ரிஃபார்மஸ்ட் மூவ்மெண்ட். சரியா? தமிழ வந்து பார்சி சமய சீர்திருத்தங்கள் இயக்கங்கள். In the middle of 19th century, the formed activists began in Mumbai. Furjadunji Narojini founded the Rahamai Mazadasam Sahab Paris Reformist Society in 1851. Rasta Godfatara, the truth teller of the main voice of movement. Paranji Malabori organized the campaign of the legislative against the practice of child marriage. The community produced the many leaders of the Parasasat Mahata. Business was the who played of the big role in the early Congress. ஸோ பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம் என்ற பம்பாயில் தொடங்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1851 வந்து பார்த்தீங்கன்னா பர்துஞ்சி நவராஜி என்பவருடைய ரஹமானியா மஜுஸ்தன்சியா சபா என்ற பாரசீக சீர்திருத்த என்னும் ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தது. இதில் ராஷ்டிரா கோப்தார் மற்றும் என்பதே அதனுடைய தந்திரமாக இருந்தது, அதாவது உண்மையினுடைய வெளிப்பாடு. மேலும் இதில் பெரம்ஜி மெல்பாரி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை
திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் வந்து இயற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்தார். மேலும் இந்த சமூகம் தெரேசா மேத்தா மற்றும் தீன்சா வச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. இவர்கள் தொடக்க காலத்துல காங்கிரஸில் முக்கிய பங்காற்றினார்கள். எதுக்கு சார் எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய இயக்கமாக நேஷனல் காங்கிரஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.